ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்மிச்சி கேமர். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, டாப் 5 கோஸ்ட் ஐடிஸ். அதாவது நீங்கள் இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு சில பேர் அவங்க ஐடியை வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோவும் நான் போடுறதில்ல, ஷார்ட்ஸும் போடுறதில்ல. அது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ. ஸோ அதனால தான் நான் போடல. இன்னி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நம்ம இன்னியும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் டு நம்ம 1K சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேமிங் கண்டென்ட், அது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடி பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஐடி பார்க்கலாம். இதுதாங்க இவரோட ஃபர்ஸ்ட் ஐடி. இதில் என்னன்னா, இவரோட யூஐடியே கிட்டத்தட்ட வேற மாதிரி இருக்கும். இவரோட யூஐடியில் கிட்டத்தட்ட 5 நம்பர் நடுவில் 000 இருக்கும். ஸோ இவரோட ஐடியில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, இவரோட பேட்ஜ் கலெக்ஷன் தான். இவரோட பேட்ஜ் கலெக்ஷன் பார்த்து கிட்டத்தட்ட நான் மிரண்டு போயிட்டேனே சொல்லலாம். ஏன்னா தலைவன் எல்லா சீசனோட பேட்சுமே போட்டிருக்கான், அப்பவே போட்டு வச்சிருக்கான். அதுவும் இல்லாம எல்லாமே 500-600 பேட்சுக்கு மேல கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. வேற லெவல்ல. இவர் தாய்வான் சர்வர், அதாவது இவர் வேற சர்வர் ஐடி. இவரோட நான் கேம் பிளே கலெக்ஷன்லாம் பார்த்தேன், அதாவது கேம் பிளே எல்லாம் பார்த்தேன். அவ்வளோக்கா எதுவும் இல்லை. இவர் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. பட் தரமா பேட்ஜ் கலெக்ஷன் வச்சிருக்காரு, லைக்கும் நல்லாவே வச்சிருக்காரு. ஸோ இவரோட ஐடியில இதுதான் ஸ்பெஷலு. சரி, இப்போ வாங்க நம்ம வளவலன்னு பேசாம செகண்ட் ஐடி பார்க்க போலாம். ஸோ கைஸ், இதுதான் செகண்ட் ஐடி. இந்த செகண்ட் ஐடியில் என்னடா மருவம் கேட்டிங்கன்னா, இவரோட யூஐடி கிட்டத்தட்ட 7 நம்பருமே 2ல் தான் ஸ்டார்ட் ஆகி 2ல் தான் முடியும். இதில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட ஐடிக்குள்ளே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இவரோட லைக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. இவரோட ஐடியில் லைக்ஸ் தான் மிஸ்ட்ரீஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 9 லட்சம் லைக்ஸ்க்கு மேலேயே வச்சிருக்காரு. தாறுமாறு தக்காளி சோறு. இந்த ஐடி வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருந்தது இவரோட லைக்ஸ் கலெக்ஷன் தான். இவர் அவ்வளோக்கும் மேட்ச் எல்லாம் விளாட்ல. கிட்டத்தட்ட ஒரு CS ரேங்கோட ஒரு 5 மேட்ச் விளாண்டுருக்காரு. அதில் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் விளையாண்டு இருக்காரு. அவ்வளோக்கா இவர் கேம்ல இப்போ இன்வால்வே இல்லை. இவரோட நான் சில கலெக்ஷன்லாம் பார்த்தேன், அதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாவே தான் இருந்துச்சு. பட் இவரோட லைக்ஸ் தான் எப்படி அவ்வளோ போச்சுன்னு எனக்கு சீரியஸா தெரியல. இவரோட ஐடி பயங்கரமாவே இருக்கு. செகண்ட் ஐடி ஃபர்ஸ்ட் ஐடி தரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம தேர்ட் ஐடியா பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதுதான் மூணாவது ஐடி. மூணாவது ஐடியோட யூஐடி பார்த்தீங்கன்னா 1545055549. அதாவது ஃபர்ஸ்ட் ஐடி 5 நம்பர் 0லயே இருந்துச்சு. செகண்ட் ஐடி எல்லாமே 22 இருந்துச்சு. தேர்ட் ஐடி எல்லாமே 55 இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இது. ஸோ இவரோட ஐடியில என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சம் பேட்ச் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. போட்டதே 2 எலைட் பாஸ். அதுல ஒரே ஒரு எலைட் பாஸ் மட்டும் 9 லட்சம். கொஞ்சம் அடிச்சா 10 லட்சமே அடிச்சிருப்பாரு பேட்ச் கலெக்ஷன்ல. இது எப்படின்னு இன்னி வரைக்கும் தெரியல, மிஸ்ட்ரியஸாவே தான் இருக்கு. இவரோட கேம்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ கேம்ஸ்ல இவர் ஒன்றும் விளாடல. பட் எப்படி இவ்வளோ பேட்ச் எடுத்தாரு, அதாவது இவ்வளோ பேட்ச் அக்யூரேட்டா கிட்டத்தட்ட 9 லட்சம் பிளஸ் பேட்சை கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைய வரைக்குமே எனக்கு தெரியல. இவரோட ஐடியில அட்ராக்டிவா இருந்தது இந்த பொசிஷன் தான். இப்போ வரைக்கும் பார்த்த 3 ஐடியில உங்களுக்கு எந்த ஐடி பயங்கரமா உங்களுக்கு ஷாக் கொடுத்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம 4th ஐடியை பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதுதான் 4th ஐடி. இந்த 4th ஐடியோட யூஐடி கேட்டிங்கன்னா நீங்கள் சத்தியமாக ஸ்டன் ஆயிடுவீங்க. ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 7, மொத்தமாகவே யூஐடிக்கு கிட்டத்தட்ட 7 நம்பர் தான் இருக்கும். அதில் 2 நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர். மிச்சம் இருக்கிற 5 நம்பருமே 0லயே இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியும் செகண்ட் ஐடியும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் சொல்லலாம். ஸோ இவரோட ஐடியில் என்னடா ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, இவர் ஒரு சைக்கோ. அதாவது நான் சைக்கோன்னு தப்பாக சொல்ல, இவர் ஒரு அட்ராக்டிவான பிளேயர் நான் சொல்றேன். அதாவது இவர் ஒரு மாஸ் பிளேயர் அப்படிங்கிற. ஏன்னா இவரோட பேட்ச் கலெக்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட தலைவன் எல்லா பேட்சுமே 50, 50, 50, 54, 52, அதாவது 50க்கு மேல 60க்கு கீழே இவ்வளவுதான் பேட்சையே கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட ஐடியில இதுதான் அட்ராக்டிவா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மோஸ்டா நம்ம பார்த்து இப்ப 4 பிளேயர்லயும் சில பிளேயர் லைக்ல கெத்த வச்சிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் பேட்ச்ல தான் கெத்த வச்சிருக்காங்க. அந்த பேட்ச் கலெக்ஷன் எப்படிதான் அவங்க அவ்வளோ சேர்க்குறாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரில. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்த ஐடி அவர் இருக்கார்ல, ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட், அதாவது ஃப்ரீ ஃபயர் லான்ச் ஆன புதுசில் டவுன்லோட் பண்ண 7வது பிளேயர் தான் இவர். இது எப்படி தெரிஞ்சுன்னா, இவரோட ஐடியிலே நான் போட்டுருந்துச்சு. நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சு. சரி, இப்போ வாங்க நம்ம 5th லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐடியா பார்த்துடலாம்.
ஸோ கைஸ் இதுதான் லாஸ்ட் ஐடி. இந்த லாஸ்ட் ஐடியோட யூஐடி பார்த்தீங்கன்னா 32808481. அதாவது இந்த ஐடியில் 80 தான் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இவரோட ஐடியில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் பேட்ச் கலெக்ஷன் தான். அதாவது நான் பேட்ச் கலெக்ஷனை சும்மா கிளிக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தேன் கைஸ். கிட்டத்தட்ட தலைவன் எல்லா பேட்ச் கலெக்ஷனுமே கிட்டத்தட்ட ஊர்பட்ட எலைட் பாஸ் போட்டிருக்காரு. அதில் இருக்கிற எல்லா எலைட் பாஸுமே 1000 பேட்சுக்கு மேலே தான் இருக்குது. அதாவது 500க்கு மேலே மோஸ்ட்டாக எல்லா பேட்ச் கலெக்ஷனும் 500க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேட்ச் கலெக்ஷன் தான் வச்சுருப்பாரு. பட் மோஸ்ட்டாக எல்லா எலைட் பாஸும் போட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்த எலைட் பாஸும் போட்டு அதுலேயும் தலைவன் 1000 பேட்சுக்கு மேலேயே வச்சு கலெக்ஷன் பயங்கரமாக வச்சுருக்காரு. நான் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். அதாவது பழைய எலைட் பாஸாக இருந்தால் கூட சரிங்களா, கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்ட் பூயா பாஸ்லேயும் அவர் 1000 பேட்சுக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. இதுதான் கைஸ் 5th ஐடியில் இருக்கிற ஸ்பெஷல். ஸோ கைஸ் இப்போ பார்த்த 5 ஐடியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வரப்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பார்த்த 5 ஐடியுமே சடசடன்னு ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியில் யூஐடியுமே தரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவர் வேறு சர்வர் பிளேயர். இவரோட ஐடியில் என்ன ஸ்பெஷல்னா பேட்ச் கலெக்ஷன். அதாவது செகண்ட் ஐடியில் யூஐடி தரமாக இருந்துச்சு. ஏன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகி 2லே தான் யூஐடி முடியும். ஃபுல்லாமே யூஐடி 222 தான். இதில் என்ன ஸ்பெஷல்னா லைக் தான் ஸ்பெஷல். தேர்ட் ஐடியில் 1,00,000 பேட்ச் கலெக்ஷன் கிட்டத்தட்ட வச்சிருக்காரு. அதுதான் அவரோட ஐடியில் ஸ்பெஷல். கிட்டத்தட்ட இவரோட ஐடியுமே எல்லாமே மோஸ்ட்டாக 5-5 ரிப்பீட் ஆயிருக்கு யூஐடியில். ஃபோர்த் ஐடி என்னன்னா, இவர் கிட்டத்தட்ட நிறைய பேட்ச் கலெக்ஷன் போட்டிருக்காரு. அதாவது நிறைய எலைட் பாஸ் போட்டிருக்காரு. அதில் எல்லாத்தையுமே பேட்ச் 50க்கு மேலே தான் வாங்கியே வச்சிருக்காரு. அதாவது ஈஸியாக சொல்ல போனா 50க்கு மேலே 60க்கு கீழே எல்லா பேட்சுமே 54, 52 இந்த மாதிரி தான் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இவர் ஒரு நல்ல கலெக்ஷன் பிளேயர்னே சொல்லலாம், அதாவது பேட்சில். அதுக்கப்புறம் 5th ஐடி என்னன்னா, 5th ஐடியிலையும் பேட்ச் கலெக்ஷன் தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 2-3 எலைட் பாஸ் மட்டும்தான் 560க்கு மேலே பேட்ச் கலெக்ஷன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் போட்ட எல்லா எலைட் பாஸுமே 1000 பேட்சஸ்க்கு மேலே மட்டும்தான் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷாக்கிங்காக சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக வந்த பூயா பாஸ் கூட இவர் 1000 பேட்ச் கலெக்ஷன் பண்ணி அவரோட ஐடி ப்ரொஃபைலில் வச்சுருக்காரு. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா இவர் பழைய பூயா பாஸ் அண்ட் எலைட் பாஸ் போட்டால் கூட நம்மளுக்கு அவ்வளோக்கா ஷாக்கிங்காக இருக்காது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த பூயா பாஸ் இவர் கிட்டத்தட்ட 1163 பேட்சஸ்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட ஐடியில் இதுதான் ஸ்பெஷல். இவர் ஒரு நல்ல 1000 அபோவ் பேட்ச் கலெக்ஷன் பிளேயர்னே சொல்லலாம், ஈஸியாக சொல்ல போனால். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த 5 ஐடியுமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். சரி கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், உங்களை மேலும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.